ஏக்கோ ராணி அக்கா டூருக்கு போய் சாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தா இந்த அத்தை வேற இங்கே வலிக்கு விழுந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு பாருங்கக்கா. ஆமாம் பெரிய பொண்ணு, நானும் டூருக்கு போய் நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இது வேறு கீழே விழுந்து இது யார் அவசர அவசரமாக கிளம்ப சொன்னான். உங்கள் பெரிய மாமாலாம் இருக்காங்களே, என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் ஆசையாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். கடைசியில் பாரு இது யாராலையும் போக முடியல. ஆமாம் நான் என்ன வேலை பண்ணுறது, நம்ம எல்லாருமே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒன்றும் முடியாத போல இருக்கு. நம்ம இதே இடத்துல இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆமாக்கா, என்னக்கா பண்ணுறது, நம்ம தலைவீதி அப்படி தான் இருக்குது. என்ன எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாப்பா வந்து உட்காரு. இவன் யார் இவன் வந்தாலே ஒரு நேரத்தை உருவாகி தான் போவான். இவ ஒருத்தி நம்ம எல்லாரும் இருக்கும்போது வந்துட்டு எதையாவது பேசி விட்டு சண்டை எழுதி விட்டு போயிடுவா. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போச்சு. என்ன பெரிய பொண்ணு என்னை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்க? ஒன்றும் இல்லடி, வா வா வந்து உட்காரு. உட்கார்ந்து இருக்கட்டும். ஆமாம், எல்லாரும் என்னை மட்டும் விட்டுட்டு டூருக்கு போகிறதா இருந்தீங்க, என்ன கடைசியில் போக முடியாமல் உட்காந்துருக்கீங்களா? அடியே நாங்கள் ஃபேமிலி எல்லாரும் போகிறோம், ஒன்று நாங்கள் கூப்பிட்டு போகணும். அது இல்லைக்கா, எப்போவும் நம்ம எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். இப்போது ஒரு வாரமாக தான் நான் அந்த ஊரில் இல்லை, அதுக்குள்ளே என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா? அடியே ரொம்ப இழுத்து பேசாத. இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக ஒன்றா வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று எப்படி நாங்கள் கூட்டு போக முடியும்? ஏன் 4 மணி நீ சும்மா இருக்கே இல்லையா? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. எங்கள் பாருமா, நான் உன்னை 4 முடின்னு சொல்ல சொன்னேன்னா என் பேரை 4 முடியா? அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிரு. இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை நீ பேசாத. ஏக்கா என்னக்கா இது? சும்மா தானே நான் பேசுவேன், அதுக்குள்ளே கோச்சிப்பீங்களா? நான் உங்கள் ஃப்ரெண்ட், உங்கள் கூட தான் நான் எப்போவுமே இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்ன இப்படி பேசுகிறீங்க? எங்கள் பாருமா, அவள் உன்னை எதுக்கு இழுத்து பேசாதான்னு சொன்னானா? நீ எப்போல்லாம் ஊருக்கு போயிட்டு வரையும் அப்போல்லாம் அங்கே இருந்துட்டு எதையாவது கற்றுட்டு வந்துட்டு இங்கேருந்து இழுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால இழுத்து பேசாதான் அப்படின்னு சொன்னான். அதுக்குன்ட்டு நீ 4 முடின்னு சொல்லுவியா? சரிக்கா, சாரி அக்கா. சரசக்கா சாரிக்கா. சாரி ஒன்றும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏக்கா நான் அங்கேருந்து கிளம்புறேன்க்கா. இப்போ பார்த்தியா, நீ வந்ததை ஒரு கலகரத்தை உருவாக்கிட்டு போயிட்டேன். யார்ட்டையாவது சண்டை போடாமல் பேசுவேதா ஆகுது. சாரி நானும் கிளம்புறேன். இங்கே இருந்தேன்னா அதுக்கப்புறமா நல்லா இருக்காது. ஏன் உமா இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்க? ஒன்று இதுக்கு தான் உங்கள்கிட்ட என்ன இவங்கெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. சரிடி சரி, சாரி, நான் இனிமேல் அப்படி பேசணும். சரி 2 பேரும் என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ப்பா. பாருடி ராணி அக்காவும் போயிட்டாங்க, என்னடி இப்படி பண்ணிகிட்டே இருக்க நீ? சரி வீடுடி, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்டி. ஆடா போடி. ஆமாடி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னடி விஷயம்? அப்படி என்ன விஷயம் சொல்லு. அதுவாடி, என் பக்கத்து வீட்டு ரேவதி ஒருத்தி இருந்தால, அவளோட பொண்ணு அவனே கூட்டு ஓடி போயிட்டாமா. என்னடி சொல்கிற நீ? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. ஆமாடி, பார்க்குறதுக்கு நல்லா பொண்ணு மாதிரி தான் இருப்பாளுவ, அமைதியாக இருப்பாளுவ. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளோட லட்சணம் என்னன்ட்டு. என்னன்னா நம்ம முன்னாடி அந்த பொண்ணை பாரோட ஃப்ரெண்டில் அடி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பாரோட ஃப்ரெண்டாக அது. அவன் பாரும் அதே மாதிரி அவனையே கூட்டு இழுத்துட்டு போயிடாமாடி. நீங்கள் பாருமா, பாருலாம் பற்றி இப்படி தப்பாக பேசுனேன்னா அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்குதே பார்த்துக்க. உமா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என் பொண்ணையை பற்றி தப்பாக பேசுவியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு இருக்குது பாரு. ஏன் லட்சுமி அக்கா, சரசனுக்கு வாங்கடி கொஞ்சம். என்னக்கா என்ன விஷயம், இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? இந்த உமா இருக்கா இல்லை, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கா. என்னக்கா சொல்கிறீங்க? நம்ம பாரு பற்றி தப்பாக பேசுகிறேன். அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? சரசு எங்கக்கா? அவள் ஃபஸ்ட்டே போயிட்டனால வீட்டுக்கு போயிட்டா ராணி. இவளை சும்மா விடக்கூடாதுக்கா, ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் கை. இன்னைக்கு பெரிய பொண்ணு தள்ளி நெல், அவளுக்கு இப்போ இருக்குது பாரு. ஐயோ என்ன பண்ணுறது, இதுங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பேசியிருக்க மாட்டேனே. இன்னைக்கு நான் சேர்த்தேன். அதெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன்டி. அட்டி இவனை அடிக்காமல் நான் விடவே மாட்டேன் பார்த்துக்கேன். என்ன மாதிரி என் பொண்ணை பற்றி நீ பேசலாம் நீ? ஏக்கா இன்னும் மன்னிச்சிருங்கக்கா, நான் தெரியாமல் பேசிட்டேங்க்கா. நீ தெரியாமல் பேசுவே, தெரியாமல் என் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இப்படி பேசலாம் நீ? மலை மாடு ராணி இப்படி அடிச்சு அவளை கொண்டு போகல. இப்படி இப்படி ராணி அக்கா விடுங்கக்கா, இங்கே வாங்கக்கா. ராணி அக்கா எவ்வளோ ஒருத்தி அப்படி போனான்னு என் பொண்ணு அப்படி போவான்னு எப்படி சொல்லலாம்? ராணி அக்கா விடுங்கக்கா, வாங்கக்கா. இங்கே பாரு பெரிய பொண்ணு, என் பொண்ணை பற்றி அவன் எப்படிலாம் பேசுகிறா பாரு. அக்கா அழாதுங்கக்கா, அதுக்கு நீ இப்படி அக்கா கோவப்படுறது பாருங்க. நீ இன்னும் கொஞ்சம் அடிச்சுன்னா செத்து போயிடுவாக்கா. அவன் எப்படி போன எனக்கு என்ன, அதுக்கு நீ என் பொண்ணை பற்றி இப்படிலாம் பேசலாமா? சரிக்கா விடுங்கக்கா, அழாதீங்கக்கா, வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம். அவள் அப்படியே கிடக்கட்டும். ராணி நம்ம இங்கேருந்து போகலாம். இந்த மலை மாடி இனிமே அவகிட்ட பேசணும், அப்படி இருக்கு அவளுக்கு. அழாதீங்கக்கா, வாங்கக்கா போகலாம். ஐயோ இன்னும் கொஞ்சம் அடிச்சிச்சின்னா நான் செத்தே போயிருப்பேனே. ஐயோ முடியலப்பா, என்ன வலி வலிக்குது. நான் எப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போக போகிறேன்னு தெரியலையே. தூரமாக போகிறீங்க? ஆமாம் டவுன் வரைக்கும்
அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். பேங்க் வர போகணுமா அதுக்கு தான். சரிக்கா நானும் டவுன் வரைக்கும் தான் போகிறேன். அங்கே இந்த அக்கா ஒருத்தி வரேன்னா அவளை கூப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு வரணும்க்கா. சரி கவிதா. என்ன 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வா ரம்யா. எங்கே போகிற, தூரமாக இருக்கியா? இல்லைக்கா, அங்கே பக்கம்தான் போகிறேங்க்கா. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்ன விஷயம் ரம்யா? அக்கா, அந்த அனுக்குதில்ல ரேவதி, அவள் பொண்ணு ஓடி போயிட்டா தெரியுமா உனக்கு? என்னடி சொல்கிற? அதை பற்றி அவர்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நீ இவ்வளோ நேரம் அவள் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவள் எப்படிக்கா சொல்லுவ? அவள் பொண்ணு கூட படித்த பையனே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானா. பாவி, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படியா இருக்கும், எவ்வளோ அமைதியாக இருக்கும், ரொம்ப நல்ல பொண்ணாக நினச்சேன். கடைசியில் இப்படி ஓடி போயிட்ட. ஐயோ பாவம் ரேவதி தான். நான் ரேவதிக்கிட்ட பேசி பார்க்குறேன். வேணாங்க்கா, அப்புறமா ஏதாவது பிரச்சனை ஆயிருங்க்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ரேவதிக்கிட்ட கேட்டு அவளை சமாதானப்படுத்த தான் போகிறேன். அவளை கிண்டல்லாம் பண்ண மாட்டேன் நான். சரி, ஏதோ பண்ணுங்க. ரேவதி ரேவதி. சொல்லுங்கக்கா, என்னக்கா விஷயம்? இல்லைம்மா, இப்போதாம்மா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்னக்கா விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்துமா, உன் பொண்ணு யாரையோ கூட்டிகிட்டு ஓடிட்டாமா. யாருக்கா சொன்னா? ஏன் பொண்ணு ஓடி போயிட்டு உங்களுக்கு? இல்லைம்மா, அந்த ரம்யா தான் சொன்னா. இப்போ எனக்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரியும். சரி ரம்யா, நீ பார்த்தியா என் பொண்ணு ஓடி போயிட்டுன்னு? ஆமாம், ஒரு ஃபுல்லாக அவன் பொண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடியே, என் பொண்ணு ஒன்றும் ஓடி போகலை. என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஓடி போயிட்டா. அதனால தான் ரேவதியோட பொண்ணோட ஃப்ரெண்டு ஓடி போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதை தெரியாமல் நீ ரேவதி பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கியா நீ? ஐயோ ஐயாக்கா, சாரிக்கா. அங்கே ரேவதி பொண்ணு ஓடி போயிட்டேன்னு சொல்லியிருந்தாங்களா, நானும் அதே நம்பிட்டேங்க. சாரிக்கா, சாரி. இருடி, ஒழுங்காக காது கொடுத்து கேட்கணும். என் பொண்ணு வருவா பாரு. இப்போ நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், எங்கள் வருவா பாரு. இருடி, என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணை வரைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஹலோ, கவிதா, எங்கே இருக்கா நீ? சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வா. வாரேம்மா. எதுக்குமா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு? நீ வான்னு சொன்ன, பஸ் ஸ்டாண்டுக்கு வா முதல்ல சீக்கிரமா. சரிம்மா, இந்த வந்துட்டே இருக்கேம்மா. இப்போ என் பொண்ணு வருவேன் பாரு. அம்மா, என்னம்மா விஷயம்? சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னேன். பாருடி, என் பொண்ணுங்க தானே இருக்கேன். என் பொண்ணை ஓடி போயிட்டா. பேசும்போது பார்த்து பேசணும். சும்மா வாங்கி யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிட்டு இருக்கியா பைத்தியக்காரி மாதிரி. இனிமே இப்படி பேசிட்டாலும் வச்சுக்க முடிஞ்சதே குத்திடுவேன். என்னம்மா விஷயம்? எதுக்குமா கூப்பிட்டேன்? அஜி, நான் இத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அவகிட்ட பேசாதுன்னுட்டு. அவள் ஓடி போயிட்டாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரேவதியோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி பொண்ணோட ஃப்ரெண்டு ஓடி போயிட்டான்னு சொல்லலை யாரும். என்னம்மா சொல்கிறேன்? நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்களா? யாரும்மா சொன்னா அப்படி? அந்த பாரு, அந்த மஞ்சள் முடிஞ்ச சொல்லிச்சு. போய் கேள்விப்போம். ஏக்கா, உங்ககிட்ட யாருக்கா சொன்னா நான் ஓடி போயிட்டேன்னு? நான் வீட்டில் தானே இருக்கேன். எவ்வளோ ஓடி பண்ணானா இப்படியே சொல்லிட்டாலே நீங்கள். சாரி கவிதா, அது வந்து அப்படி சொன்னாங்கன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். நான் மன்னிச்சிரு கவிதா. இனிமேல் இப்படி சொல்லிட்டே இருங்கக்கா. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு விஷயமே கிடையாதா? சாரி கவிதா, நான் மன்னிச்சிரு. ரேவதி அக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. தயவு செய்து இங்கிருந்து போயிரு ரம்யா. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. ஐயோ, தெரியாமல் பேசிட்டேன். அந்த உமா சொன்னான்னு வந்தது. நீங்கள் வந்து சொன்னேன் பற்றி என்ன சொல்லணும். அதெல்லாம் ரேவதி அக்கா, சாரிக்கா. அவள் சொன்னான்னு நான் கேட்டேன்க்கா. என்னை மன்னிச்சிருங்கக்கா. ஒன்றும் இல்லை பாத்திமா, உனக்கு தெரியாது இல்லை, எனக்கு தெரியாமல் தானே கேட்டேன். அந்த மஞ்சள் பொடி சொன்னான்னு தெரியாமல் தானே கேட்டேன். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். சரி, நான் போகிறேன். ஏன்னா அவகிட்டலாம் நான் பேசவே மாட்டேம்மா. சரி வீட்டுக்கு போ. என்னக்கா இன்னும் அந்த பஸ் வர மாட்டேங்குது? இவ்வளோ நேரம் ஒரு சண்டையே நடந்து போச்சு. நான் பஸ் இன்னும் வரல. ஆமாம் ரேவதி, இன்னும் அந்த பஸ் வரவே இல்லை. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய பொண்ணு இப்படி நடிச்சுட்டு போயிட்டே பெரிய பொண்ணு உங்கள் அக்காவை வச்சு. என் வாழ்க்கை எதில் நோக்கி போகுதுன்னே தெரியல. இவங்க எல்லாட்டும் அடிபட்டே கிடக்கணும் போல இருக்குது. அடியே உமா சொல்லுடி ரம்யா, என்னடி விஷயம்? நீ ரேவதி அக்கா பொண்ணு தான் ஓடி போயிடுச்சு சொன்னேன். ஆனால் எங்கே ரேவதி அக்கா பொண்ணு ஓடி போச்சு? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ஓடி போயிருக்குது. அதுக்குள்ள நீ சொன்னின்னு நான் அங்கே போய் கேட்டு எனக்கு எவ்வளோ கேவலமாக போச்சு தெரியுமா? என்னடி சொல்கிற? அப்போ ரேவதி அக்கா பொண்ணு ஓடி போகலையா? அதை சொல்லி தாண்டி எனக்கே இவ்வளோ அடி விழுந்திருக்கு. கடை உனக்கு இந்த அடிலாம் பத்தாதடி. இன்னும் அடிச்சு உடனே ரோட்டில் தூக்கி போட்டுருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கண்டி உனக்கு. ஒருத்தங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும் தெரியாது. சும்மா இஷ்டத்துக்கு பேசிடுறது. அங்கே நான் தான் போய் கேவலப்பட்டிருக்கேன். உனக்கு இதுவும் வேணும் இன்னொன்று வேணாடி. நான் போகிறேன். அடியே உமா எங்கடி இருக்க? காலையிலேருந்து ஆளைக்கான எங்கடி போனால் சவாடுறதுக்கு? ஹாய் ரம்யா, என்ன பண்ணுற நீ இங்கே? அது ஒன்றும் இல்லை செல்வா, இங்கே ஒரு விஷயமா வந்தேன். நீ விஷயமா இங்கே வந்த? ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கு. பொண்டாட்டியை காணும். அது அப்படியே போச்சுன்னா நிம்மதியாக இருப்பேன். அதான் சந்தோஷமாக தேடுறேன். அது போயிட்டா இதை இருக்கான்ட்டு. அதுவா அதாவது அங்கே கிடக்குது. அது சொல் பேச்சு ஒன்றும் கேட்காம அடிபட்டு கிடக்குது. போய் பாரு. பாவி, நான் இல்லாமல் நீ சந்தோஷமே இருக்காடா. இதுடா வாரேன், உனக்கு இருக்குது. வீட்டுக்கு பா. என்ன சொல்கிற ரம்யா? அடிபட்டு கிடக்காளா? ஆமாம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்.
தேவையில்லாமல் பேசினா இதுக்கு மேலே அவள் கிடப்பான். இன்னும் பேசினான்னா அவளை தான் பார்த்துக்க, தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க, அடித்து பார்த்துக்க நீ அவளை. அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா ரம்யா? அதுவா ரேவதி அக்காவோட பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள கொட்டை அடிச்சிருக்கிறேன். ஆனால் ரேவதி அக்காவோட பொண்ணுலாம் ஓடி போகலை, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ஓடி போயிருக்கு. இவ சொன்ன தப்பாக இவ பேச வச்சு நான் பாத்தியம்மா கடை சொன்னேன். பாத்தியம்மா ரேவதி கடை சொல்லி எனக்கு தான் திட்டு வந்துச்சு. இவள் நானும் அடிக்கலாம் தான் வந்தேன், அதுக்கு முன்னாடி யாரும் அடிச்சு போட்டுருக்காங்க. என்னன்னு கேளு. வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் போல இருக்குது. இவளுக்கு இருக்குது இன்னைக்கு. சரி செல்வா, நான் கிளம்புறேன். நீ ஏன் அவளை பார்த்துக்க. சரி நீ பார்த்து போயிட்டு வா, நான் அவளை பார்த்துக்கிறேன். அப்படியே உமா இங்கே வந்து என்ன படுத்துட்டு இருக்க? அறிவில்லை உனக்கு? ஒருத்தங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும் தெரியாது. இப்போ யார்கிட்ட பேசிட்டு அடி வாங்கிட்டு கிடக்குற? யாரை பற்றி பேசிட்டு இப்போ அடி வாங்கி கிடக்குற? அதுவாங்க ரேவதி அக்காவோட பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு. ரேவதி அக்காவோட பொண்ணோட ஃப்ரெண்டு தான் நம்ம ராணி அக்காவோட பொண்ணு ராணி. அதான் ரேவதி அக்கா பார்வோட ஃப்ரெண்டு இப்படி இருக்கும்போது பார்வை இப்படி தான் ஓடி போவா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு தான் என்னை அடித்து போட்டு போயிட்டாங்க. கடை அவனுக்கு இது வேணும் இன்னும் வேணடி. உன்னெல்லாம் அடிக்கிறதுல தப்பே கிடையாதுடி. நானும் அவங்ககிட்டலாம் போய் கேட்கவே மாட்டேன். இன்னும் அடிச்சுக்க வேண்டியது நடக்காதுன்னு கேட்பேன். நீ எங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்னை கை தாப்பில் தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உன்னை கை தாப்பில் தூக்கிட்டு வீட்டுக்கு போகணுமா? இருடி இழுத்துட்டு போகிறேன். வாடி வா, அவனை இழுத்துட்டே போகிறேன்டி உத்தரவு ஃபுல்லாக. எங்கே இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, ப்ளீஸ் எனக்கு தூக்கிட்டாவது போங்க. ஓ உன்னை தூக்கிட்டு வர போகணுமா? வாடி, இவனை இழுத்துட்டு தான் டீனா போவேன். எங்கே இருக்காதீங்க, ரொம்ப வலிக்குதுங்க, ப்ளீஸுங்க. வலிக்கட்டும், அதுக்கு தானே இழுத்துட்டு போகிறேன். காதல் வந்தாலே காலை ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உன்னான் பின்னாலே ஆசை வந்தாலோ ஐ லவ் யூ சொன்னாலோ கண்ணு ரெண்டு சுத்துதே உன்னான் பின்னாலே காதல் இஞ்சு ஒன்று அது குழந்தை போல வாயை மூடியனுமே சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் மேலே ஏறி உட்காந்துக்கடி, அறிவில்லை உனக்கு. கீழே இறங்கி குறடி. அம்மா என்ன சும்மா ஏன் கோவமா இருக்கீங்க? கீழே வந்து நிற்க முடியுமா முடியாதா? என்னாச்சு எங்க அம்மாவுக்கு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க திடீர்னு? என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஒரு நாள் எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சுடி. நான் என்னம்மா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணவே இல்லையம்மா. நீ என்ன பண்ண? உன் ஃப்ரெண்டு ஒருத்தி ஓடி போயிட்டானா, அந்த மாதிரி நீ ஓடி போவா அப்படி சொல்லிட்டு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ காதல் பாட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? எவனை நினச்சிட்டு நீ காதல் பாட்டு படிச்சுட்டு இருக்க? சும்மா பாட்டு படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கு ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? சும்மா படிச்சிய சும்மா காதல் பாட்டு சும்மா படிச்சுட்டு இருப்பாவளா? இனிமேல் நீ பாட்டு படிக்கிறத பார்த்து நினச்சிக்க, அவ்வளோந்தான். எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னை இப்படி திட்டுறாங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா பாட்டு தானே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்கு எங்க அம்மா இப்படி திட்டிட்டு போறாங்க? இதுக்கு முன்னாடி எங்க அம்மா என்கிட்ட எல்லாம் பேசாதே இல்லையே, ஏன் இப்படி பேசுறாங்க? அம்மா என்கிட்ட கோவமா கூட பேச மாட்டாங்களே, ஏன் இப்படி இவ்வளோ பேசுறாங்க? எனக்கு என்ன பண்ணே தெரியல, கழுவியா வருது. எங்க அம்மா ஏன் இப்படி பேசுனாங்க என்கிட்ட? உமா இன்னும் வீட்டுக்கு போலியா? இப்படியே தவுண்டு தான் போயிட்டு இருக்கியா நீ? போடி போ. உங்க அக்கா அடிக்கும்போது பார்த்துட்டு தானே இருந்த நீ பேசுனது அப்படி. பார்வை பற்றி நீ எப்படி பேசலாம்? அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? தெரியும்டி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. என்ன பார்வை பற்றி பேசுனது தப்புன்னு சொல்ல வரியா? இல்லடி. அப்புறம் என்ன தப்பு பண்ண சொல்லு. அது வந்து நான் ரேவதி அக்காவோட பொண்ணு ஓடி போயிட்டுன்னு சொன்னேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அந்த அக்காவோட பொண்ணு நான் ஓடி போகலை, அந்த அக்காவோட பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ஓடி போயிட்டான். நான் சொன்னது தப்பாயிடுச்சு. அந்த ரம்யா வந்து என்னை திட்டிட்டு போனாலா, அப்போதான் எனக்கே தெரியும். மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் என்னை காலை பிடிச்சி தரன்னு இழுத்து ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாரு. என்னடி சொல்கிற? அப்போ அந்த ரேவதி அக்காவோட பொண்ணு ஓடி போகலை? அடப்பாவி, அப்புறம் ஏன்டி பார்வை ஓடி போவா அப்படின்னு இப்படி பேசுன நீ? அந்த அக்கா கோவத்தில் போனாங்க வீட்டுக்கு. பார்வை அடித்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. என்னை மன்னிச்சிடி, நான் என்ன தெரியாமல் சொல்லிட்டேன்டி. அந்த அக்காக்கிட்ட என்னை கூப்பிட்டுட்டு போயேன், நான் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு சீக்கிரம் வா, இல்லைன்னா பார்வை அடித்தாங்களா இல்லைன்னு தெரியல. அடித்தாங்கன்னா அவளை தான் பார்த்துக்க இன்னைக்கு. என்னை மன்னிச்சிருடி, வாடி, அந்த அக்கா கிட்ட என்னை கூப்பிட்டுட்டு போ. நீ வந்தீங்கன்னா அந்த அக்கா நான் சொல்கிறத கேட்பாங்க. சரி வா போகலாம். மூஞ்ச பேர் மூஞ்ச. ராணி அக்கா கொஞ்சம் இங்கே வாங்கக்கா. இந்த வாரம் பெரிய பொண்ணு. என்ன பெரிய பொண்ணு இவளை கூப்பிட்டு இங்கே வந்திருக்குற? இல்லைக்கா, இவன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமாக்கா, என்னன்னு கேளுங்கக்கா. இவன் பேசுனதை நல்லாவே கேட்டேனே. இனிமேல் இவர்கிட்ட பேசுறது, இவன் சொல்கிறத கேட்குறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது?
அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா. நான் பாரு பற்றி இப்படி சொன்னது தப்பு தான்க்கா. பாரு ரொம்ப நல்ல பொண்ணு தான்க்கா. நான் ரேவதி அக்காவோட பொண்ணு ஓடி போயிடுச்சு நினச்சேங்க்கா. அந்த பொண்ணு ஓடி போகல, ரேவதி பொண்ணோட ஃப்ரெண்டு தான் ஓடி போயிடுச்சாங்க்கா. நான் தப்பாக சொல்லிவிட்டு அதே மாதிரி தானே பாருவும் இருப்பா அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டேங்க்கா. என்னை மன்னிச்சிருங்கக்கா. அடியே, உன்னால் என் பொண்ணை போய் நான் திட்டி அவளை அடிக்காத குறையா திட்டி நான் வந்திருக்கேன். நான் அவள் வந்து அழுதுட்டு இருக்காவா. ஒன்னால் தாண்டி எல்லாம் இது வரைக்கும் என் பொண்ணை ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது. எல்லாம் ஒன்னால் தாண்டி. அக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்கா. நீ என் மூஞ்சிலே முழிக்காத மூமா அதை செய்து. இனிமேல் நீ என்றைக்குமே பேசிடாத. வந்து என் பொண்ணு பாவம், நான் அவளை அடிக்காத குறையா திட்டிட்டேன். என்னக்கா நீங்கள் இப்படி பாரு ஏதாவது தப்பு பண்ணுவாளா? அவளை போய் இப்படி திட்டிருக்கீங்க. என்னைக்காவது நம்ம யாராவது பார்வை திட்டிருப்போமா? பொண்ணு ரொம்ப பாவம், அவளை ரொம்ப திட்டிட்டு நான் அவளுக்கு நான் எதுக்கு அப்படி திட்டுறேன்னு கூட தெரியலை. அவளுக்கு இதாக திட்டி விட்டுட்டு அவளுக்கு வந்து அழுதுட்டுருக்கேன். என் பொண்ணு ரொம்ப பாவம். 4 பேர் இப்படி தாங்க்கா பேசுவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம பொண்ணை திட்ட முடியுமாக்கா? ஏங்க்கா அப்படி பண்ணீங்க நீங்கள்? சொன்ன இதில் நான் கோவத்தில் வந்து அவளையும் திட்டேன். ஐயோ என் பொண்ணு ரொம்ப பாவம். அடி ஓமா, நீ எல்லாம் பேசிட்டியா? இங்கேருந்து வெளியே போனி ஃபஸ்ட்டு. சாரி பெரிய பொண்ணு, என்னை மன்னிச்சிரு பெரிய பொண்ணு. தயவு செய்து இங்கேருந்து வெளியே போன்னு சொன்னேன். இங்கேருந்து நான் போகிறேன், என்ன மன்னிச்சிருங்க 2 பேருமே. போடி போ. உன்னால் எல்லா தொல்லையும் எங்கள் வீட்டில் தான் வந்து சேருது. இதுதான் உன்னை அவங்ககிட்ட யாரும் பேசாதான் சொல்கிறாங்க போல இருக்கு. நான் அதை கேட்காம அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் பத்தியா? அக்கா இப்போ என்ன அழுது என்ன பிரயோஜனம்? வாங்க பார்வை போய் பார்க்கலாம். சரி வா பெரிய பொண்ணு போய் பார்க்கலாம். எங்கக்கா பார்வை காணாம எங்கே தான் இருக்கான்னு சொன்னீங்க? ஆமாம் பெரிய பொண்ணு, இதில் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். இப்போ எங்கே போனா அவன் ஆளு காணுமே? எக்கா நீங்கள் அவளை திட்டி அவள் மனசை கஷ்டப்படுத்த வச்சுட்டீங்க. பாவம் அவா இங்கே போய் என்ன பண்ணுவா சொல்லுங்கவா. இப்போ என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே. ஐயோ நான் அவளை திட்டிட்டேனே. இவ்வளோ நாள் அவளை திட்டினது கூட கிடையாது, ஒரு நாள் கூட. இப்போ அவனை ரொம்ப திட்டிட்டேனே. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இப்போ புலம்பி ஓடு பிரச்சனை இல்லைக்கா. திட்டுறதுக்கு முன்னாடி யோசித்துருக்கணும், நம்ம பொண்ணு அப்படி பண்ணுவாளா இல்லையான்னு யோசித்துருக்கணும். எதுவுமே யோசிக்காமல் போய் அந்த பிள்ளைய அப்படி திட்டிருக்கீங்க. பெரிய பொண்ணு பூமாரிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க வந்தாலான்னு கேளு, இல்லைன்னா பாரு எங்கே தான் தேடி சொல்லுப்பான். இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. நான் பூமாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்.